அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. உங்கள யாருக்காவது பூனைத்தாய், குரங்குத்தாய், பசுத்தாய், கழுகுத்தாய் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது குழந்தை வளர்ப்பு சம்மந்தப்பட்டதுங்க. குழந்தை வளர்ப்புன்றது அப்படி நேர் கோட்ல நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரே ஒரு மெத்தட வாழ்நாள் முழுசும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. இத 4 நிலைகளா நம்ம பிரிக்கலாம். குழந்தை பிறந்த கொஞ்ச நாளுக்கு அதனால எதுவுமே முடியாது. நம்ம தான் எல்லாமே செய்யணும். அந்த நேரத்தில பூனை தாயா இருக்கணும். பூனை வந்து அப்படியே பல்லு படாம கவ்விக்கொண்டு எல்லா பக்கம் சுத்தும். மொத்தமா அந்த குழந்தைய எதுவுமே செய்ய விடாம அதுதான் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ். ஏன்னா குழந்தை கம்ப்ளீட்டா நம்மள தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு பாலூட்டி, சீராட்டி, பாராட்டி வளர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால கம்ப்ளீட்டா நம்ம தான் அந்த குழந்தைய டேக் ஓவர் பண்ணிக்கணும். இது பூனை தாய். அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா, குரங்கு தாய். நீங்க குரங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க. அம்மா வந்து குழந்தைய பிடிச்சிருக்காது. குழந்தை தான் இறுக்கமா அம்மாவ இறுக்கமா பிடிச்சுக்கும். அதுவே பால் குடிச்சுக்கும். ஸோ இது அடுத்த நிலை. நம்மளே எல்லாமே செய்யாம குழந்தை வந்து கேட்கணும். அந்த நிலைக்கு வர்றது தான் வந்து குரங்கு தாய். அதுக்கு அடுத்த நிலை என்ன தெரியுங்களா? பசுத்தாய். பசுத்தாய் என்ன பண்ணும்னா, சுதந்திரமா புல்கள மேய விட்டுரும் கன்றுக்குட்டிய. கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் அது கண்டுக்காது. அது பாட்டுல சுதந்திரமா இது சுத்திட்டு இருக்கும். ஆனா கண்ண விட்டு மறைஞ்சா உடனே கவனம் எடுத்துக்கும். என்ன ஏதுன்னு போய் பார்த்துக்கும். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டேஜ். ஓரளவுக்கு நம்ம சுதந்திரமா விட்டுறணும். ஆனா நம்ம பார்வையில தான் அது இருக்கணும். நம்ம பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகுனாலும் அது என்னன்னு போய் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அடுத்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கழுகுத்தாய். கழுகுத்தாய் என்ன தெரியுங்களா? கழுகு வந்து எப்படி கூடு கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா வந்து பஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்டு லேயர் வந்து பஞ்சு இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் வந்துட்டு நார்கள வச்சு கட்டும். அதுக்கு அடுத்த லேயர் வந்து கம்பி. அதுக்கு அடுத்த லேயர் வந்து முள்ளு. இப்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்போது பஞ்சுல இருக்கும். கொஞ்சம் அந்த சிறகுகள்லாம் தடிமனாச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பஞ்ச விலக்கிட்டு நார்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் அந்த நாரையும் விலக்கிடும். அப்புறமா வந்துட்டு லைட்டா கம்பிகள் குத்துற மாரி வச்சுரும். இன்னும் கொஞ்சம் சிறகு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்டின்னா, அது வந்து முள்ளுல வச்சுரும். அப்ப என்ன ஆகும்னா, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோன கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிமூவ் பண்ணிட்டே வரணும். ஏன்னா, அவங்க பறக்க தயாராயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அந்த முள்ளுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அந்த குஞ்சுகள் வந்து பறக்க முயற்சி பண்ணும். ஆனா சிறகுகள் வந்து பெருசா வளர்ந்திருக்காது. அப்ப போய் தொப்பு தொப்புன்னு விழுக போகும். அந்த நேரத்தில மட்டும் தாய் கழுகு வந்து பிடிச்சு பிடிச்சு மறுபடியும் கொண்டு போய் கூண்டுல சேர்த்திரும். என்னைக்கு அது நல்ல வலிமையான சிறகுகள் வந்துருச்சு அப்படின்னு கெஸ் பண்ணுதோ, அப்ப தாய் கழுகே கொத்த ஆரம்பிச்சுரும். தாய் கழுகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அது இன்னும் கொஞ்சம் நல்லா பறக்க ட்ரெய்னிங் எடுத்து பறந்து போயிடும். இந்த 4 நிலைகள பத்தி ஒரு விரிவான புத்தகமே எழுதியிருக்கேன். தி கான்ஷியஸ் ஆங்கர் அப்படின்னு Amazonல அது அவைலபிளா இருக்கு. சரி தமிழ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தை பிறந்த முதல் நிலையில நம்ம கழுகு தாயா இருந்தா ரொம்ப ரொம்ப தப்பு. நான் கண்டுக்க மாட்டேன். நான் வீரமா வளர்த்த போறேன். அழுகுற பிள்ளைக்கு தான் பாலு அப்படின்னு இருந்தோம்னா அதுவும் தப்பு தான். இதே அடலசென்ட்ல நல்லா வளர்ந்து பெருசான குழந்தைங்களுக்கு நான் பூனை தாயா இருப்பேன். எல்லாத்தையும் நானே செய்வேன். அந்த குழந்தைய எதுவுமே செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு தான். அப்ப எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த நிலைய நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பத்தி இனி வர்ற காணொளிகள்ல நம்ம விரிவா காண்போம். சரியா? பேரண்டிங் பத்தி நம்ம நெறைய பேசலாம். இந்த சீரிஸ் பேரண்டிங்கானது, குழந்தை வளர்ப்புக்கானது. நன்றி, வணக்கம்.